ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன செய்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, சேமியா கோகோனட் பாயசம் தான் செய்ய போகிறோம். தேங்காய் பால் சேமியா தேங்காய் பால் பாயசம் செய்ய போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு, ரைசின்ஸ் எல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். பாதாமெல்லாம் வறுத்து மாற்றி வச்சுக்கலாம். அது பார்த்தீங்கன்னா சேமியா வறுத்துட்டு சீக்கிரமாக சிம்பிளாக ஈஸியாக செய்கிறது தான். பாருங்கள், தேங்காய் கொத்து போட்டு அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மாற்றி வச்சுட்டு சேமியா போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் பால் ஊற்றலை, தேங்காய் பால் தான் எடுத்திருக்கேன். நான் ஒரு பெரிய தேங்காயில் பாதி தேங்காயில் பால் எடுத்திருக்கேன். அது பார்த்திங்கன்னா 1 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். அதை முதல் பாலும் 2வது பாலும் சேர்த்து 1 லிட்டர் இருக்கும். சேமியா நல்ல கலர் மாறுற அளவுக்கு வறுத்து எடுத்துகிட்டு நம்ம பால் ஊற்றிக்கலாம். இது 1ஆம் பால் 2ஆம் பால் அந்த மாதிரி தான் ஊற்றிருக்கேன். 1ஆம் பால் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு பாக்கியெல்லாம் இது நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். கொதிக்க விட்டுட்டு நம்ம நாட்டு சர்க்கரை தான் போட்டுக்கிறேன். நீங்கள் ஒயிட் சுகர் போடுறதா இருந்தால் போட்டுக்கோங்க. அது நம்ம தேவையை பொறுத்து, டேஸ்ட்டை பொறுத்து நம்ம செஞ்சுக்கலாம். பாருங்கள், போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு அதெல்லாம் போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பாலில், தேங்காய் பாலில் இந்த சேமியா நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறமா நம்ம முதல் பால் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஊற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு, சேமியாலாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம முதல் பால் கொஞ்சமாக நான் ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்து வச்சுருந்தேன், சின்ன டம்ளரில். அதை ஊற்றி அதை நல்லா கலந்து விட்டுட்டு ரொம்ப கொதிக்க விடாமல் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காய் கொத்து, முந்திரி பருப்பு, ரைசன்ஸ் எல்லாம், முந்திரி எல்லாமே போட்டுக்கலாம். போட்டு நம்ம இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான். இது ஈஸியாக சிம்பிளாக ஒரு 2 நிமிஷத்தில் செய்கிறதா. சூப்பராக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஏலக்காய் பொடி பொடிச்சு போட்டுக்கோங்க. அது மிஸ் ஆகிருச்சு வீடியோவில். ஏலக்காய், ஜீரகம் இது பொடி பண்ணி வறுத்து பொடி பண்ணி அதை மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதை கலந்துக்கோங்க. சுக்கு வேணுங்கிறவங்க போட்டுக்கோங்க, வேண்டான்னு விட்டுருங்க. கண்டிப்பாக ஏலக்காய் தூள் போடுங்க. அதில் வாசனை பிடிக்கிறவங்க போடுங்க, இல்லாதவங்க விட்டுருங்க. பாருங்கள், இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு இதெல்லாமே இதில் போட்டு கார்னிஷ் பண்ணி நம்ம வேறு பவுலில் மாற்றிக்கலாம். சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ ஒரு பவுலில் மாற்றிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். நல்லா செம்மையாக டேஸ்ட்டாக இருக்குது. இது ஒரு 3 பேருக்குள்ள பாயசம் தான். ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ்.